வாசிங்க பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவர்கள். அல்லேலூயா. அவைகள் அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம குறித்து பார்த்தோம் என்று சொன்னா, இங்கே அந்த அன்புக்கு நேராக ஒப்பிட்டப்பட்ட காரியமாக இருக்கிறது. ஒன்னையும் வாயினாலாவது அவன் பெருமையினாலாவது செய்யாமல். நம்ம பார்த்தோம், ஒரு மனுஷன் எடுத்து அன்பு பெருகிட்டு சொன்னா அவன் எந்த காரியத்தில் அவனுடைய பெருமை இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவனுடைய தாழ்மை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அன்பு பெருகினவனாய் அவன் தனக்கண்டு அவன் சகலவற்றையும் அவன் செய்கிறவனாய் இருக்க மாட்டான். அங்கே சொல்லப்படுகிறது, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நாம எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம், அன்பு பெருகிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி, அவன் அன்பு அதிகமாக இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறா. அன்பு அவன் அதிகமாய் சூழ்ந்திருக்கிற மனுஷன் அவன் தனக்கான காரியத்தை அதிகமாய் நோக்காமல் பிறருடைய காரியத்தை அதிகமாய் நோக்குவார்கள் என்று சொல்லப்பட்டு, நான் மற்றவர்களுடைய தேவைக்காய் நான் சொல்ல வரல, அவன் மற்றவர்களை தேவைகளை நீங்கள் பொருட்படுத்து அவன் செய்யும்படிக்கு நான் சொல்ல வரல, பிறருடைய ரட்சிப்புக்காக அவன் நாடுகிறது இந்த அன்பு செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை நம்ம முதலாவதே பார்த்தோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அன்பு ஒரு மனித இடத்தை காண்பிக்கிறது அல்ல, ஆண்டவரோடு இருக்கிற அவன் அந்த அன்பு பெருகி இருக்கும் போது, அவன் ஒரு மனுஷனிடத்தில் தெய்வீக அன்பு அதிகமாய் பெருகி இருக்கும் போது அவன் தனக்கானவைகளை அல்ல அவன் பிற மனிதனுடைய காரியத்திற்காய் அதிகமாய் நோக்கி பார்ப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப பிற மனுஷனுடைய ரட்சிப்பு, அவன் பிற மனுஷனுடைய அவன் சந்தித்தல், தேவன் நம்மளை அவன் தொட்டது போல இல்லை காண்கிறது போல அவர்களை சந்திக்கும்படிக்கு அவன் தொடும்படிக்கு அதிகமாய் வேண்டுதல் செய்கிற காரியம் அவன் ஒரு மனுஷனிடத்தில் தேவ அன்பு பெருகியிருந்தாலும் உண்டாகும். அல்லேலூயா.